ஃப்ரூட் ஃபார்மிங்னு வரும்போது அதற்கான தேவைகள்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் பரவலாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி இந்த ஏர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்டில் ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரூட் ஃபார்மிங்க்கு தேவையான அனைத்து விஷயங்கள் டெக்னாலஜியையும் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு 4 ஜோனாக பிரிச்சிருக்கோம் சார். ஈஸ்ட் ஜோன், வெஸ்ட் ஜோன், நார்த் ஜோன், சவுத் ஜோன் அப்படின்னு 4 ஜோனல் பகுதிகளாக பிரித்து அந்த ஒவ்வொரு ஜோனலுக்கும் ஒவ்வொரு ஜோனல் அக்ரோனமிஸ்ட்டை நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். என்னோட பேர் விக்னேஷ். நான் வந்து நார்த் ஜோனோட ஜோனல் அக்ரானமிஸ்ட்டாக இருக்கிறேன். என்னுடைய பேர் பிரகாஷ். நான் சவுத் ஜோன் அக்ரானமிஸ்ட்டாக இருக்கிறேன். என் பேர் வந்து அஜித் குமார். நான் வந்து வெஸ்ட் ஜோன் வந்து அக்ரானமிஸ்ட்டாக இருக்கேன். என் பேர் சிவா. நான் வந்து ஈஸ்ட் ஜோனுக்கான அக்ரானமிஸ்ட். ஃபர்தராக உங்களுக்கு பிளான்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மற்றபடி எல்லா சப்போர்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். டில் ஹார்வெஸ்ட் வரைக்கும் மார்க்கெட் வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது பெட்டர் ஈல்ட், ஹைலி ப்ராஃபிட்டபிள் அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. அதனுடைய முதல் பகுதியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம தேவையான அளவு அக்ரோனமிஸ்ட்டை நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அது ஒவ்வொரு சோழன வயசு அவங்க இனிமேல் இதை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்முடைய ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரி அப்படிங்கிறது 2018 அதாவது பல விவசாயத்தை அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு மாற்று விவசாயம் அப்படிங்கிற அடிப்படையில் ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரி அப்படிங்கிற நேமில் நம்ம திருச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் விராலிமலைங்கிற ஒரு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதில் நம்மளுடைய முக்கியமான அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது பெட்டர் ஈல்ட், ஹைலி ப்ராஃபிட்டபிள் அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வந்துட்டு புதிய பல ரகங்களை நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதை நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல புதிய ரகங்கள், அது சாத்துக்குடியில் பாரி, வியட்நாம் வெரைட்டியாக இருக்கட்டும், கொய்யால் இன்றைக்கி ரெட் டைமண்டாக இருக்கட்டும், இல்லை ஜாக் ஃப்ரூட்டில் வியட்நாம் சூப்பர் எலி, வியட்நாம் ரெட், இப்படி தொடர்ந்து நம்ம பல புது ரகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பிளான் நர்சரியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு புது ரகங்களில் கமர்ஷியல் பொட்டன்ஷியல் கூட வெரைட்டி ஐடென்டிஃபை பண்ணி ஃபார்மர் மத்தியில் கொண்டு சேர்க்குறோம். பட் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங் அப்படிங்கிற நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் பிளான்ஸ் கொடுக்குறோட அந்த விஷயங்கிறது முடிஞ்சிறது இல்லை. அதற்கப்புறம் இருக்கக்கூடிய சத்து மேலாண்மை, நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் மேலாண்மை, வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் சரியான விதத்தில் அமையும் போது தான் அவங்க சரியான விதத்தில் அதை பிளான்ட்டை வந்து நம்ம க்ரோ பண்ணிவிட்டு தென் அதை மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸிங் கிடைக்கும், உற்பத்திங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கொடுத்த எல்லா ஃபார்மருமே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃப்ரூட் ஃபார்மிங்கை கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னா டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னவாக இருக்குது அப்படின்னா பொதுவாக நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் சொல்லக்கூடிய வாழையாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும், இதற்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரலான அக்ரோகெமிக்கெல்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அப்போ நம்ம ஃப்ரூட் ஃபார்மிங்னு வரும்போது அதற்கான தேவைகள்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் பரவலாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. நம்ம என்ன தான் கைட்லைன்ஸ்க்கு பேர தேவையான விஷயங்களை பற்றி நம்ம பேசினாலும் ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய டிடிஎஸை நம்ம பெட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நோய் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, முக்கியமாக சத்து மேலாண்மை, இந்த ஃப்ரூட் ஃபார்மிங்க்கு தேவையான சத்துக்கள் என்ன, அதை எந்தெந்த விதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது அதற்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இங்கே மார்க்கெட்டில் பெரிய லெவலில் அவைலபிள் இல்லை. இதனாலேயே கூட பல பேர்னால அவங்க விருப்பப்பட்டாலும் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூவாக கொண்டு போகிறதுல சிக்கல் இருக்குது. அந்த க்ரோத்தில் அஃபெக்ட் ஆகுது, ஈல்டில் அஃபெக்ட் ஆகுது, இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம ஒரு நர்சரியாக நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு தான் இனி இந்த விஷயங்களை நம்மளே கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில். ஏன் அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஃபுட் ஃபார்மிங் மீன் பண்ணுறது ஃபைனலி அதை மார்க்கெட் பண்ணி நல்ல ப்ரைஸில் ஒரு ஃபார்மர் லாபகரமாக அந்த விவசாயத்தை பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அது தொடர்ந்து நமக்கான ஒரு சஸ்டைனபிள் க்ரோத்தாக இருக்கும். ஸோ விவசாய பெருமக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிளான் நர்சரிக்கு ஒரு அமோக வரவேற்பு கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த சப்போர்ட் அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி இந்த ஏர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்டில் வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், இதற்கு தேவையான ஸ்பெசிஃபிக்காக ஃபுட் ஃபார்மிங்க்கு தேவையான அனைத்து விஷயங்கள் டெக்னாலஜியையும் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். இது இன்றைக்கி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜோனல் அக்ரோனமிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டில் தமிழ்நாடு 4 ஜோனாக பிரிச்சிருக்கோம். அந்த ஒவ்வொரு ஜோனுக்கும் நம்ம ஒரு அக்ரோனமிஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த அக்ரோனமிஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறது எப்படின்னா இனிமேல் ஃபார்மர்ஸை நேரடியாக போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்ணி இருக்குது, இல்லை என்ன மாதிரியான மண் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த ஒரு ஃப்ரூட் ஃபார்மிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கும், ஈல்டு பெட்டராக இருக்கும், இல்லை ப்ராஃபிட் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூவாக அவங்களுக்கு தேவையான எல்லா வித டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்குற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதற்கான ஜோனல் அக்ரோனமிஸ்ட் நம்ம டீம் நம்ம கூடவே இருக்காங்க. வாங்க நம்ம அவங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷனில் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய 4 ஜோனல் அக்ரோனமிஸ்ட் இவங்க தான்.
இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்தில் நம்மளுடைய விவசாயிங்களுக்கு இவங்க சப்போர்ட்டாக இருக்க போகிறோம், எந்தெந்த மாதிரியான டெக்னிக்கல் சப்போர்ட் நம்ம கொடுக்க போகிறோம், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோங்கிற விஷயங்களை இப்போ விரிவாக பார்க்கலாம். என்னோட பேர் விக்னேஷுங்க சார். இயர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷன்ஸில் நான் வந்து நார்த்து ஜோனோட ஜோனல் அக்ரானமிஸ்ட்டாக இருக்கிறேன். இப்போ நார்த்து ஜோனுங்கிறது எந்தெந்த ஏரியா கவர் ஆகும்னா சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு இந்த மாதிரியான ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் நமக்கு கவர் ஆகும். இப்போ நான் முக்கியமாக எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய விவசாயிகள் சந்திக்கிற பிரச்சனையாக இருக்கிறது வாட்டர் குவாலிட்டி. நீங்கள் எந்த பயிரை நீங்கள் பயிரிடுனாலும் அது வந்து உணவு பயிர்களாக இருக்கலாம் அல்லது பல வகை பயிர்களாக இருக்கலாம், மண்ணின் தன்மையும் நீரின் தன்மையும் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீரின் தன்மை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இருக்கலாம் சில சமயம். அதாவது டிடிஎஸ் லெவல்னு சொல்லுவோம். உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த உப்புத்தன்மையை கம்மி பண்ணி அதை கண்டிஷனிங் பண்ணி வாட்டர் கண்டிஷனிங் பண்ணுறதுக்கு நாங்கள் சில எக்யூப்மெண்ட் வச்சுருக்கிறோம். அதாவது டர்போ வேக்ஸ், எலக்ட்ரோமேக் இந்த மாதிரியான சில நியூ டெக்னாலஜிஸை பயன்படுத்தி அந்த தண்ணீரோட பாசன நீரோட உப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு நாங்கள் சில எக்யூப்மெண்ட்டை வச்சுருக்கிறோம். அதுதான் இங்கே வந்து நாங்கள் காட்டியிருக்கோம். இப்போது மண்ணின் அந்த உப்புத்தன்மையை பொறுத்து, நீரின் உப்புத்தன்மையை பொறுத்து நாங்கள் சில எக்யூப்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுவோம். அதை இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் தருவோம். அதன் மூலயமா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றார் போல் மண்ணின் நீரின் தன்மை எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பல வகை பயிர்களை வந்து பயிரிடுறதுக்கு ஏதுவாக இது வந்து உங்களுக்கு மாற்றி தருங்க. நீரில் வந்து முக்கியமான இது வந்து உப்புத்தன்மை சார். அதாவது டிடிஎஸ் லெவல்னு சொல்லுவோம். அந்த டிடிஎஸ் லெவல் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது 5000 ppmக்கு மேலே போகும்போது அது வந்து பல பயிர்களுக்கு ஏற்றதா இல்லைங்க. பல பயிர்களுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது டிடிஎஸ் லெவல் கம்மியாக இருக்கக்கூடியது தான். அப்போ அதை குறைக்கணும். இப்போ சில ஃபார்மர்ஸ் வந்து லெமன் போடலான்னு ஆசைப்படுவாங்க. அந்த லெமன் போடணுங்கிற போது அந்த நீரினோட தன்மை வந்து உப்புத்தன்மை கம்மியாக இருக்கணும். அப்போ அந்த ஃபார்மர்ஸ் எங்களை அணுகுனாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் மூலயமா அந்த நீரினோட உப்புத்தன்மையை குறைச்சி பயிரிடுறதுக்கு ஏதுவாக மாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதன் மூலயமா நீங்கள் எந்த வகை பயிர்களையும் உங்களோட நிலங்களில் பயிரிட முடியும். தண்ணிக்கு அடுத்தபடியாக விவசாய உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமானது மண் வளம்ங்க. இந்த மண் வளத்துக்கு நம்ம அடி உரத்தை முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம இது பண்ணுறோம். நம்ம தொடர்ச்சியாக காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வர விவசாய முறைகளை நம்ம என்ன பண்ணுறோம், செயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரியா, டிஏபி இந்த மாதிரியான செயற்கை உரங்களை பயன்படுத்துகிறோம். இதனால் என்ன பிரச்சனை சார் அப்படின்னா, நம்மளுடைய மண்ணின் தன்மை வந்து வளங்கள் வந்து கெட்டு போயிடுதுங்க. எப்போவுமே ஒரு விவசாயம் என்னதுன்னா நமக்கு மகசூல் தரதோட அது வந்து நீடித்ததாக இருக்கணும், சஸ்டெயினபிளாக இருக்கணும் ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த அடி உரத்துக்கு இயற்கை முறையிலேயே வருகிற உரங்களான சாயில் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம், பிளாக் பியூட்டி அப்படின்னு சொல்கிறோம், பயோசைம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்னென்னா அப்படின்னா, நம்மளுடைய இயற்கை முறைகளிலேயே தயாரிக்கப்படுற உரங்களை கொண்டு அதன் மூலயமா NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மணிச்சத்து, தலைச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்ற அந்த 3 சத்துக்களையுமே இயற்கை உரங்கள் மூலயமாவே நம்ம கொண்டு வரோம். இப்போ இது மூலயமா நம்மளுடைய இந்த 3 இதை பயன்படுத்தினா நமக்கு என்ன முக்கியமான பயன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மண்ணின் தன்மை வந்து அதிகப்படுது. ப்ளஸ் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா வளர்ச்சி பெறும். அதன் மூலயமா நம்ம மண்ணில் இருக்கிற சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் செடிகள் எடுத்துக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க. இதனால் நமக்கு நல்ல மகசூலும் நமக்கு கிடைக்குது. அதனால் நம்மளுடைய விவசாயமும் ஒரு நீடித்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல உணவு, நல்ல பயிர்களை நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியுதுங்க. இப்போ அடுத்து வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான சத்து நைட்ரஜனோட சேர்த்து பாஸ்பரஸுங்க. பாஸ்பரஸுங்க நம்ம ப்ராம் அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்பேட் ரிச் ஆர்கானிக் மென்யூர்னு சொல்கிறோம். இந்த ப்ரோம் அப்படிங்கிறது பாஸ்பரஸ் உங்களுக்கு தெரியும். இந்த பாஸ்பரஸ் நமக்கு வந்து வேர் சத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங், பூக்கள் வைக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான சத்துங்க. இந்த ப்ரோம் மூலயமா நமக்கு நம்ம செயற்கையாக பயன்படுத்துகிற டிஏபி அந்த உரங்களை காட்டிலும் இது வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டாஷுங்கிறதும் நம்ம பழங்கள் வைக்கிறதுக்கும் பழங்களோட தன்மையை அதிகப்படுத்துறதுக்கும் பொட்டாஷ் ரொம்ப தேவைங்க. பொட்டாஷ் டெரைவ்டு மொலாசஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொட்டாஷ் டெரைவ்டு ரோடோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 ப்ராடக்ட்டும் நம்ம வந்து கொடுக்குறோங்க. இதன் மூலயமா பயிர்களுடைய பல பயிர்களுடைய மகசூல் வந்து அதிகமாகுது. இப்போ நம்ம கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்லையுமே 3 வகையான சத்துக்களும் கிடைக்குது. இதன் மூலயமா பயிர்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக நமக்கு வந்து கொடுக்கப்படுது. இந்த ஃபார்மர்ஸ் மத்தியில் நாங்கள் இதோட பயன்களை எடுத்து சொல்லி அஸ் ஏ ஜோனல் அக்ரானமிஸ்ட்டாக அந்த பயன்களை எடுத்து சொல்லி அதை ஃபார்மர்ஸ்கிட்ட கொண்டு சென்றிருக்கிறோம். அதன் மூலயமா நல்ல வரவேற்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க. வணக்கம், என்னுடைய பேர் பிரகாஷ். நான் சவுத் ஜோன் அக்ரானமிஸ்ட்டாக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து விக்னேஷ் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசியிருப்பார். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசரை பற்றி வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசரில் வந்து நம்ம முக்கியமாக என்னென்ன ஃபெர்டிலைசர்லாம் இது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ரோ நியூட்ரியன்ஸான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், செகண்டரி நியூட்ரியன்ஸான சல்ஃபர், மெக்னீஷியம் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரியான உரங்களை வந்து நம்ம கொடுக்குறப்ப மரங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப
நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வந்து ஸ்டேஜ் வைஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். அதாவது நடவு செய்யும் பொழுது எந்த மாதிரியான உரங்களை வந்து நம்ம கொடுக்கணும். பின்னாடி வந்து ஒரு அக்ரானமிஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மர் ஃபீல்டு வந்து நம்ம விசிட் பண்ணிடுவோம். அதில் வந்து நம்ம வாட்டர் குவாலிட்டி, அப்புறமேலு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தரவாக டெஸ்ட் பண்ணிடுவோம். அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து இந்த வாட்டர் சால்பிள் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் ஸ்டேஜ் வைஸ் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். இப்படி வந்து பண்ணுறதுனால ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பெட்டராக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம உர மேலாண்மை வந்து பண்ணுறப்ப விவசாயிகளோட வாழ்வாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இதை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இதனால் வந்து ஃபார்மரோட இன்கமும் வந்து அதிகமாகுது. ஆல்ரெடி வந்து சவுத் ஜோன் ஃபுல்லாக வந்து எல்லா ஃபார்மருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். டெஃபினட்டாக இந்த வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நன்றி. வணக்கம், என் பேர் வந்து அஜித் குமார். நான் வந்து ஏர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷன்ஸில் தமிழ்நாடு வெஸ்ட் ஜோன் வந்து அக்ரானமிஸ்ட்டாக இருக்கேன். அதாவது ஈரோடு, நாமக்கல் அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு அக்ரானமிஸ்ட்டாக இருக்கேன். இப்போ வந்து மேலே வந்து நம்ம நார்த்து ஜோன், சவுத் ஜோன் அக்ரானமிஸ்ட் வாட்ரு வந்து எப்படி வந்து பார்க்கணும், உர மேலாண்மை, அடி உர வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம என்ன தான் உரம் கொடுத்தாலும் இது கொடுத்தாலும் நீர் மேலாண்மை பார்த்தாலும் நம்ம மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு சில குவாலிட்டியை கொண்டு வரக்கு ஒரு சில இதை வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதை நம்ம வந்து இயற்கை வழியில் நிறைய ப்ராடக்டை வந்து புது டெக்னாலஜி மூலயமா வச்சுருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம வந்து பயோ வேம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். வேம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பூஞ்சை. அது வந்து நம்மளோட மரத்தின் வேர்பகுதியிலிருந்து அது உணவு நம்ம கொடுக்குற உரத்துலேருந்து உணவை எடுத்துக்கொண்டு நம்ம கொடுக்குற உணவை வந்து நம்ம செடிகளுக்கு ஏதுவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம செடி வளர்ச்சிக்கு உதவுது. அதே மாதிரி நம்ம வந்து பயோ என்பிகே அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா வந்து முழுக்க இயற்கை வழியில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸை வச்சுருக்கோம். அதாவது அசோஸ்பெரில்லம், அசிட்டோபாக்டர், அதாவது ஃபாஸ்பரஸ் சொலிபிளைசிங் பாக்டீரியா, பொட்டாசியம் மொபிலைசிங் பாக்டீரியா அப்படிங்கிற மாதிரி கன்வர்ஷனில் வச்சுருக்கோம். அது வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம செயற்கை உரங்களை விடவும் மேலாண்மையாக வந்து இது வந்து செயல்படும். அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம வந்து உரம் கொடுத்தாச்சு, நீர் பாசன வழி கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம மார்க்கெட்டை டார்கெட் பண்ணும்போது வந்து அதாவது நம்ம கொண்டு போகக்கூடிய பழம் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல சைஸ் வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்காக நம்ம இயற்கை வழியிலே தயாரிக்கப்பட்ட ஒரு சில ப்ராடக்ட்ஸை வச்சுருக்கோம். அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங்கே நம்ம பார்த்திங்கன்னா வந்து வேர்பகுதி வந்து வளர்றதுக்காக நம்ம ரூட்ஸ் பவர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது வந்து நம்ம வேர்பகுதிகள் வந்து நல்ல ஊன்றி போகும். வேர்பகுதி நல்ல பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பிளான்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடேட்டிவ் க்ரோத், அதாவது வேர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, அடுத்து வெஜிடேட்டிவ் பிளான்ட் வளர்ச்சிக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா இதுதான். இதை வந்து நம்ம வந்து இலை வழியாக தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடேட்டிவ் க்ரோத் நல்ல க்ரீனிஷாகவும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இதாக இருக்கும். இப்போ வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத் கொடுத்தாச்சு. நம்ம விவசாய பல விவசாயிகள் பார்க்கும்போது நிறைய பூக்கள் பூக்கும். காற்றுனாலேயோ இல்லை வேறு ஏதோ காரணங்களையோ அந்த பூவெல்லாம் வந்து திரும்ப விழுந்துடும். அந்த விழுந்த பூக்களை வந்து நம்ம வந்து எப்படி இது பண்ணலாம், டிராப்பிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நம்ம இயற்கை வழியில் தயாரிக்கப்பட்ட ஃப்ளவர் டிராப்பிங்கை வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இது வந்து டிராப்பிங் வந்து கம்மியாகும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ளவர் வந்து நல்லா பிளாசம் ஆகும். நிறைய பூக்கள் வந்து பூக்கும். நிறைய பூக்கள் பூக்கும்போது வந்து நிறைய காய்கள் பிடிக்கும்போது அப்போ இப்போ வந்து காய்கள் வந்தாச்சு. காய்கள் வந்து நம்ம வந்து மார்க்கெட் கொண்டும்போது எப்படி நம்ம நினச்ச அந்த மார்க்கெட் சைஸையும் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கும் இயற்கை வழியாக தயாரிக்கப்பட்ட நம்ம இந்த ஃப்ரூட் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம நினைச்ச மாதிரியே மார்க்கெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான பழங்களை நம்ம வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதன் மூலயமா நல்ல லாபம் வந்து விவசாயிகள் வந்து பெறலாம். அதே மாதிரி இந்த மெகாபலி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டும் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதாவது பிளான்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து இதுலேருந்தே இது வந்து கிடைக்கும். இது கிடைக்கும் போதே அந்த ஓவராலாக வந்து நம்ம மரக்கன்று வந்து நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து இருக்கும். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் எப்படி வந்து ஒரு
தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து முக்கியமோ அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் என்ன, அது வந்து ஒரு குறைந்த அளவில் வந்து தேவைப்படும். அந்த குறைந்த அளவில் தேவைப்படும் போது அதை வந்து செடிகள் வந்து எடுக்க வந்து ஏதுவாக இருக்குது. எல்லாமே நம்ம மண்ணிலேயே இருக்கும், ஆனால் வந்து எடுக்க ஏதுவாக இருக்காது. அந்த எடுக்க ஏதுவாக இருக்கிறக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணுன்னா நம்ம செடிகளுக்கு ஏதுவாக எடுத்துக்க வந்து இது வந்து உதவும். இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம பயாலஜிக்கலாக வந்து கொடுக்கும்போது மண் வளத்தை நம்ம அப்படியே பாதுகாக்க முடியும், இன்னும் மேம்படுத்தவும் முடியும். அதே மாதிரி செயற்கை முறையிலேருந்து யூஸ் பண்ணும்போது இது வந்து நம்ம வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவாக நல்ல ஒரு ப்ராடக்ட்டை, நல்ல ஒரு இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இதை வந்து நம்ம அக்ரோனமிஸ்ட்டாக வந்து பண்ணுறோம். மேலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த பழ சாகுபடியில் எந்த ஒரு தீர்வாகட்டும், எந்த ஒரு சந்தேகமாக இருக்கும், நீங்கள் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து எந்த வகையில் எங்களால் உதவ முடியுமோ அந்த அனைத்து வகையிலும் நாங்கள் வந்து உதவி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பழ சாகுபடி விவசாயிகளை மாற்றுவதற்கு நாங்கள் வந்து முயற்சிக்கிறோம். வணக்கம், என் பேர் சிவா. நான் வந்து ஈஸ்ட் ஜோனுக்கான அக்ரானமிஸ்ட். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நம்ம அதர் ஜோனல் அக்ரானமிஸ்ட் எல்லாமே பேசியிருப்பாங்க. வாட்டர் சால்பிள் ஃபர்டிலைசர் பற்றி, அப்புறம் வாட்டர் கண்டிஷனரை பற்றி, பூச்சி மேலாண்மை, உரம் மேலாண்மை எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்ம ஏர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷனில் கொடுத்துட்ருக்கோம் சார். இதை தாண்டி நம்ம என்ன ஈஸ்ட் ஜோன்னு பார்த்தோம்னா நமக்கு அங்கே சில சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி கிளே சாயில்ஸ் நிறையா இருக்க ஏரியா இருக்குது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சாயில் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட் பார்த்து அதுக்கான பல விவசாயங்களை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் சார். ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக அவங்களோட ஃபீல்டுக்கு விசிட் பண்ணிவிட்டு அவங்களோட மண், தண்ணி எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்தராக அவங்களுக்கு பிளான்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மற்றபடி எல்லா சப்போர்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். டில் ஹார்வெஸ்ட் வரைக்கும், மார்க்கெட் வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போ நம்ம பழ விவசாயம் வரும்போது இப்போ நம்ம சொன்ன மாதிரி பல சிக்கல்கள் ஒவ்வொரு கட்டங்களும் இருக்குது. நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னா, ஒரு பழ ரகத்தை இன்னும் சொல்லப்போனால் எந்த பழத்தை நம்ம கல்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுலே சிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. அதற்கான தீர்வாக தான் நம்ம ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரிங்கிறது. இனிஷியலாகவே அவங்களுடைய வாட்டர் சாயிலை புரிஞ்சு அவங்களுக்கு எந்த பழ விவசாயம் பண்ணால் லாபகரமாக இருக்கோ அதை நம்ம கொடுக்குறோம். அதில் எந்த ரகத்தை அவங்க இப்போ இருக்கக்கூடிய ரகங்களில் எது பெஸ்ட்டு ரகங்களாக இருக்குதோ கமர்ஷியல் வேல்யூவோட அந்த ரகங்களை நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட் இயராக. அதற்கு நல்ல கிடைச்சிருக்கு நம்ம பார்க்குறோம். பட் இது வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான். ஒரு பிளான்ஸில் ஒரு லேட்டஸ்ட் வெரைட்டி கொடுக்குறது ஒரு சின்ன போர்ஷன். கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரூட் ஃபார்மிங்கிறது எப்போ அச்சீவ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன எல்லா விதமான ஸ்டேஜ்லேயும் அவங்க சரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போது தான். ஸோ அதற்கு இந்த அக்ரோனமிஸ்ட் தேவைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது. அதனால தான் நம்ம அக்ரி சொல்யூஷனாக கன்வெர்ட் ஆகி இன்றைக்கி ஒவ்வொரு அக்ரோனமிஸ்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது பெட்டர் ஈல்ட், ஹைலி ப்ராஃபிட்டபிள் அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. அதனுடைய முதல் பகுதியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம தேவையான அளவு அக்ரோனமிஸ்ட்டை நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அது ஒவ்வொரு சோழனில் வயசு அவங்க இனிமேல் இதை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது விவசாயிகளுக்கு அவங்க தீர்வு அப்படிங்கிறது உடனடியாக கிடச்சிரும். இதுக்கு பிஃபோர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன தான் வாய் வழியாக ஒரு தீர்வை கொடுத்தாலும் அதை ஒரு சொல்யூஷனாக தீர்வாக நம்ம கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த பழ விவசாயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் இது ஒவ்வொரு விஷயங்களையும் மெனக்கட்டு புது விஷயங்களை நம்ம தேடி கொண்டு வந்து இதை இன்றைக்கி விவசாயிகளுக்கு சேர்க்குற விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பொருட்களை கொடுப்பதன் மூலம் இந்த ஃப்ரூட் ஃபார்மிங்கை கமர்ஷியலி குவாலிட்டியான ஹை ஈல்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக நம்ம கொடுக்கும்போது ட்ரேடர்ஸ் மத்தியிலையும் வரவேற்பு இருக்கும். நம்முடைய விவசாயிகளுடைய லாப அளவுங்கிறது அதிகரிக்கும். இந்த கான்செப்டில் தான் இந்த ஜோனல் அக்ரோனமிஸ்ட்டுங்கிற இந்த விஷயங்களை நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஏர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷனில் இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சார். நன்றி, வணக்கம் சார்.